ஏதாவது செலவு செய்யணுமா, நாங்கள் என்ன நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க. அது தேவனுடைய பரத்திலிருந்து ஒன்று வரும்போது மாத்திரம் தான் அப்படி நடக்கும். கவனிப்போம். ஆவியானவர் ஒரு காரியத்தில் இணைந்தால் அசாதாரணமான காரியங்கள் நடக்கும் என்று நான் உங்களோடு சொல்லுகிறேன். இந்த அசாதாரணமான காரியங்கள் அதாவது உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. ஒரு மனுஷ ஆற்றலால் நடக்க முடியாது. அது ஒரு சாதாரண அறிவுக்கு புரியாது. அதை யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது தேவனை தவிர. ஆனா இந்த காரியம் நடக்கிறதுக்கு நீங்க ஆவியானவரோட ஜேர்னி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையை நீங்க வச்சிருக்கணும்னு சொன்னேன். போன முறை பேசும்போது உங்களிடத்துல இன்சிஸ்ட் பண்ணி சொன்னேன். எத்தனை பேருக்கு அது நினைவில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் நம்ம லைஃப்ல கிரியை செய்யணும்னா, நம்மளை கொண்டு வேலை செய்யணும்னா, நம்மளை ஒரு வெப்பனா பயன்படுத்தணும்னா அதனோட பேஸ் என்ன? எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருந்தாலும் எல்லாரையும் ஆவியானவர் பயன்படுத்த முடியாது. யாரோட வாயில வல்லமை இருக்கோ, யாருடைய வாய் சுகமா இருக்கோ, யாரோட வார்த்தைகள் விடுதலையா இருக்கோ, அங்கதான் ஆவியானவரால் கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தோல்வி எங்க இருக்கு? உங்க பிரேயர் லைஃபோட ஃபெயிலியர் உங்க வார்த்தையில தான் இருக்கு. நீங்க நல்லா பேச படிக்கலனா ஆவியானவர் உங்களை கொண்டு வேலை செய்ய முடியாது. உங்க வாயில விடுதலை இல்லைன்னா ஆவியானுடைய செயல்பாடுகளை நீங்க பார்க்க முடியாது. அதனால தான் என்ன பேசுறீங்க என்பதை மிகவும் கவனிங்கன்னு சொன்னேன். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் வார்த்தை எப்படி வருது? உன் ஹார்ட்ல என்ன எண்ணம் இருக்கோ அதை பொறுத்து தான் பேசுற. உன் ஹார்ட்டை சரியாக்காம, அப்ப முதல் பகுதி உன் சிந்தை, இரண்டாம் பகுதி உன் வார்த்தை, மூன்றாம் பகுதி உன் செயல்கள். இது மூன்றும் ஆவியானவருக்கு ஏற்றதாய் மாறினால் நீ செய்கிற ஜெபம் ஆச்சரியமான முடிவுகளை கொண்டு வரும். நான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சேட்டலைட்ல இருந்து இந்த உலகத்தை நம்ம பார்ப்போம்னா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம வீடு தெரியுமா? ஏன் தெரியாது? என்னதான் தெரியும்? பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியும். எதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதோ அவைகள் எல்லாம் தெரியும். கூடவே ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியுமா தெரியும்? எங்கேயாவது ஃபேக்ட்ரியில ஒரு சிம்னி வச்சு அதிலிருந்து புகை எழும்பி போச்சுன்னா அது என்ன செய்யும்? கண்டிப்பா தெரியும். புகையின் the rising of smoke, புகை எழும்பி போவதை நீங்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கலாம். ஆனால் தான் எங்கேயா தொலைஞ்சு போயிட்டா என்ன செய்வாங்களா? கப்பலுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு புகையை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி அந்த ஐலாண்டில் போய் அவங்கள கொண்டு வருவாங்களாம். அந்த புகையை போன்றது தான் ஒரு ஜெபம். நல்ல கவனிங்க, புகையை போன்றது ஜெபம். ஆவியானவரோடு இணைந்து செய்கிற ஜெபம் எப்படிப்பட்டது? ஒரு சிம்னியிலிருந்து ஒரு பெரிய புகை மாறி பரலோகம் அங்கிருந்து கீழே பார்க்கும்போது உன் வீடு தனியா தெரியணும்னா நீ நிறைய ஜெபி. எனக்கு அநேகருடைய வாழ்க்கை மறைந்து போய் தொலைந்து போயிருக்கிறது, தேவனால் மறக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நம்ம லைஃப்ல பிரேயர் இல்லை. ஜெபத்தை பற்றி நமக்கு தெரியாது இல்லை. வாங்க கொஞ்ச நேரம் பேசுங்கன்னா நல்லா பேசுவோம், ஆனால் செய்யுங்கன்னா செய்ய தெரியாது. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். சிலர் இல்லைன்னாங்க, சிலர் அரை மணி நேரம் நாங்க, சிலர் 1 மணி நேரம் நாங்க, ரொம்ப சிலர் 2 மணி நேரம் நாங்க. நான் சொல்லுகிறேன், அது அல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வீட்டிலும் இருந்தும் 24 மணி நேரமும் ஒரு புகை, ஒரு ஃபேக்டரியில வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் உன் வாழ்க்கைக்குள்ள அற்புதங்கள் ஆரம்பிக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன் வீடு ஜெப மூட்டமா இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜெப மேகம் எழும்பி போயிட்டே இருக்கணும். There should be a fire in your prayer.
நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. அப்பாடா இன்னைக்கு சண்டே, நேற்று தூங்காதீங்க, தயவுசெய்து எழும்புங்க, விழிப்பாருங்க. இன்னைக்கு வந்தோம், மதியானம் எப்போ போய் முடிஞ்சு தூங்குறதுன்னு நினைக்கல. நான் நினச்சிட்டு இருக்கேன், சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு மணி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு ஜெபத்தை எழுப்பணும். மணி வீட்டுக்கு போயிட்டு வந்து மதியானம் தூங்கின தூக்கத்தோட ரிஃப்ளெக்ஷனாக இன்னும் கொஞ்சம் நேரம் நைட்டில் ஜெபிக்கணும். ஒரு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாலே தனக்கும் தேவ ஆவியானவருக்கும் இருக்கிற உறவிலே அவனுக்கு தடை இல்லை. யூ cannot stop him. கடைக்கு போகலாமா, மற்ற நம்ம வீட்டில் சாப்பாடு செய்ய சொன்னால் டயர்டாக இருக்கணும், கடைக்கு போகலாமான்னா ஃபீவரே வந்தால் கூட என்ன பண்ணிடுவோம், ரெடி ஆயிடுவோம். ஆவியானவரோட கனெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு கடைக்கு போகலாமா, நான் வரல. டாட்டா போகலாமா, நான் வரல. சாப்பிட போகலாமா, நான் வரல. ஊரை சுத்த போகலாமா, நான் வரல. அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற? நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். மொபைலை நோண்டிக்கொண்டே இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையை நீயே சூனியமாக்குகிறாய். நான் சபையிலே நின்று தேவனுடைய ஊழியக்காரியாய் பேசுகிறேன். ஓ ஃபோனை ஆஃப் பண்ணி நான் இன்று சபையை பார்த்து, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இன்று இருந்திருப்பாரானால், சபையின் நடுவிலே நின்று பேசியிருப்பாரானால், அவர் உங்களோடு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மொபைல் யூஸ் பண்ணாதவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருப்பார். உண்மையா சொல்றேன். ஏன்னா அது உனக்கு கடவுளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு சுவராய் நிற்கிறது. எல்லாரும் ஒரு மாதிரி வாழும்போது தேவ சபை, நீங்க எல்லா கல்ச்சர்லையும் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தமக்கென்று வேறு பிரித்து, இதெல்லாம் உனக்கு வேணாம், இதெல்லாம் உனக்கு வேணாம், இதெல்லாம் உனக்கு வேணாம், நீ என் வழியிலே வா என்று உன்னை அழைக்கிறார். கவனியுங்கள். கவனிக்கிறீங்களா? எங்க போயிட்டீங்களா? கம் பேக். நன்றாய் கவனியுங்கள். நான் 3 காரியத்தை வேகமாய் பேசி முடிக்க போகிறேன். தூங்கக்கூடாது, விழிப்பார்க்கணும். இந்த வார்த்தையினால உங்க வாழ்க்கை மாறணும். சொல்லுங்க, இந்த வார்த்தையினால என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கை மாறாத்துக்கு சொல்லுங்க, நான் தான் காரணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தான் காரணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஜெபிக்காத சோம்பேறி. சொல்லுங்க சத்தமா, நான் ஒரு ஜெபிக்காத சோம்பேறி. எனக்காக ஜோம் பண்ணுங்க. சொல்லுங்க பார்த்து, எனக்காக. உண்மையா சொல்லுங்க, எனக்காக ஜோம். நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக நான் செய்கிற பிரதானமான ஜெபம், என் சபையை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இப்படி பார்த்தா ஆஸ்பாவின் ஒவ்வொரு வீடும் ஒரு ஃபேக்டரி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும். ஆஸ்பாவின் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாயும் இருந்து ஒரு புகை எழும்பிக்கொண்டே இருக்கும். அந்த புகை மேலே போச்சுன்னா ஆன்சர் உனக்கு கீழே வரும்னு பைபிள் சொல்லுது. நன்றாய் கவனிப்போம். இந்த ஆவியானவரோட கனெக்டாக இருக்கிறதுக்கு 3 விஷயங்களை செய்யணும். நான் உங்கள்கிட்ட போன வாரம் சொன்னேன், இந்த வாயை மாத்திரம் காத்துக்குவோங்க, கரெக்டாக பேசுங்க. கேட்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது பாஸ்டரம்மா, வந்து ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வாயை மட்டும் இல்லை, கை எதையுமே காக்க முடியாது, அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இன்று உங்களுடைய 3 காரியத்தை நீங்கள் சரி செய்தே ஆகணும். உங்கள் வாயை காக்கிறதற்கான பேஸ் என்ன? முதல் படி என்ன? உங்கள் சிந்தை காக்கப்படணும். வாசிக்கலாம் என்னோட கூட. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24. எபேசியர், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 22, 23, 24. அந்த படி முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான, போடு 23, உள்ளத்திலே புதிதான ஆவி
உள்ளவர்களாகி, a renewal of mind, உன் உள்ளம் புதிதாகிறதுனாலே. அநேகருடைய உள்ளம் இன்னும் பழசா இருக்கு. நான் திரும்ப போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னதே கனெக்ட் பண்றேன். எந்த லைஃப் ரொம்ப எதிர்மறையான விஷயங்களையே ஃபோக்கஸ் பண்ணுதோ, நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்குது, எல்லாமே நமக்கு பிடிச்சதா நடக்குது, இப்போ கூட நமக்கு பிடிக்காதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே தலைகீழ தான் நடக்கும், எல்லாமே தப்பு தப்பாக தான் நடக்கும், நிறைய விஷயம் மோசமாக தான் நடக்கும். போன வாரத்தில் ஒரு நாள் சும்மா இந்த கடைக்கு போனேன். சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். திரும்பி வரும்போது ஒருத்தர் ஸ்கூட்டரில் நின்றுட்டு இருக்கிறாரு. நான் ஏதேச்சியா அது ஸ்வீத்தா நினச்சிட்டேன். ஒரு இது என்ன ரெயின் கோட்லாம் போட்டு நின்னோடனே ஸ்வீத்தா நினச்சிட்டு, அவள் வேற காலமாக ப்ரேயருக்கு வரலையா, அதனால் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு அவரை உத்து பார்த்துட்டேன். அவ்வளோதான். அவருக்கு அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ தெரில. பின்னாடியே ஃபாலோ பண்ணி மேடம் பைக்கில் ஏறு, மேடம் பைக்கில் ஏறுன்றான், ஃபோன் நம்பர் கொடுன்றான். எல்லாமே தலைகீழ நடக்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வந்த உடனே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எனக்கு ரியாக்டே பண்ண தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை மேல. டக்குன்னு என் பொண்ணு, நீ பைக்கை பூட்டி சாவி எடுக்க வேண்டியதானே அப்படின்றா. பாஸ்டர், நீ கல் எடுத்து அடிக்க. நம்ம வீட்டில் இருக்காங்களா பயங்கரமா. நம்ம பயந்துக்கிட்டே ஓடி தான் வரும். ஆழ்த்தி கேட்குறேன், ஏம்மா வீடு மட்டும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் என்னதாம்மா பண்ணியிருப்பீங்க, கவனிங்க. ஆனால் ஒன்று மட்டும் மனசுக்குள்ளார, என்ன இவன் யாரு, என்ன பண்ணி, இதை தான் தோணுது. ஆவியானவர் சொல்கிறா, இல்லை இல்லை, உனக்கு அந்த ஆளை நான் காமிச்சதுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு. அநேகர் இப்படி சிக்குண்டிருக்கனா, அவர்களுக்காக திறப்பில் நிற்கிறக்கு எனக்கு யாராவது வேணும். அநேகர் தெருவில் இச்சைக்காக அடிமைப்பட்டவனாய் திரிந்து கொண்டிருக்கிறா, அவர்களுக்காக திறப்பில் நிற்க யாராவது உண்டோ என்று பார்க்க ஒருவனை தேடினேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அவனை மாதிரி பொல்லாதவன் இல்லைன்னு சொல்றீங்க. நல்ல கவனிங்க. அதனால தான் இங்க வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். நிறைய நெகட்டிவான விஷயம் நம்மளை சுத்தி நடக்குது. கவனிங்க. நிறைய தப்பான வார்த்தைகளை கேட்கிறோம், தப்பான யோசனைகளை பார்க்கிறோம், தவறான இன்டென்ஷன்ஸோட நம்மகிட்ட பழகிறவங்களை பார்க்கிறோம், நம்மளை ஏமாற்றவங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களோடு சொல்லுகிறேன், நீங்க ஆவியானவரோட கனெக்டா இருக்கிறதுக்கு முதலாவது செய்ய வேண்டியது, நீங்கள் எதிர்மறையாய் பார்க்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் உங்கள் சிந்தையிலே வைத்துக் கொண்டு இருக்க, அதை தேவ சமூகத்திலே முதலாவது கொண்டு போங்க. தேவ ஆவியானவரிடத்திலே நீங்க கொண்டு போகாத ஒரு விஷயம் கூட இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதெல்லாம் பயமா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆவியானவர்கிட்ட கொண்டு போங்க. எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதை எல்லாவற்றுக்காகவும் ஜெபிங்க. நல்லா கவனிங்க. உங்க விசுவாசம் அசைவில்லாத விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தா மட்டும்தான் அற்புதம் செய்வார். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நன்றா கவனிங்க. பலமா கிரியை செய்றவர், ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில தான். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கு? உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், என்ன சிஸ்டர் உடம்பு சரி? நல்லா தான் சிஸ்டர் இருக்கேன். அடுத்த நாள் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அடுத்த நாள் ஃபோன், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அடுத்த நாள் ஃபோன், சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்ன நடக்குது? ஒவ்வொரு நாளும் உன் விசுவாசம் காத்துல அசைஞ்சு ஆடுது. உன் வார்த்தை, உன் தைரியம், உன்னுடைய சந்தோஷம், உன் கவலை சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான், உன் விசுவாசம் அசைகிறது. அசைவில்லாத விசுவாசம் உள்ளவர்களாய், வசனம் அப்படிதான் சொல்லு, unshaking faith,
unwavered faith, அசையாத விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நீ அடையலாம் என்று கற்பனையிலையும் நினைச்சுக்கோன்னு யாக்கோபு சொல்றார். யாரோட லைஃப்ல விசுவாசம் இன்னைக்கு ஒரு மாதிரி, சாயங்காலம் ஒரு மாதிரி, காலமா ஒரு மாதிரி, மத்தியானம் ஒரு மாதிரி. இந்த அப்பாங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன மூடில் வராருன்னு ஒய்ஃபு அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த அறிவு இருக்காது. அப்போ தான் அது டிவி பார்த்துன்னு இருக்கும். அப்பா நல்ல மூடில் இருந்தால் என்னடா அது மேட்சா அப்படின்ட்டு உள்ளே போவார். அப்பா நல்ல மூடில்னா உருப்பிடுவியாடா, அணைச்சிட்டு போய் படுறா அப்படிங்க. கரெக்டா? அது அம்மாங்களுக்கு கொஞ்சம் தெரியும், தெரியும் போ உள்ளப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்பாங்க மூடு வேற ஒன்றும் சொல்லலை, உன் அப்பாக்குள்ள இருக்கிறது மொத்தமே அவிசுவாசம் சொல்லுது. ஐயா, ஒரு கிறிஸ்தவனுக்கு மூடு இல்லை, ஒரு கிறிஸ்தவனுக்கு எமோஷன்ஸ் இல்லை. ஒரு அசையாத மனிதனுக்குள்ள பிபி ஏறி இறங்கி படுத்து நடந்து நின்று. நோ கிறிஸ்தவர்களே, உனக்கு பிபி இருந்தா நீ ஒரு அவிசுவாசி என்பதை நீயே புரிஞ்சுக்கோ. பிபி ஏன் வரும்? பயத்தில் வரும், சந்தேகத்தில் வரும், கவலையில் வரும். உனக்கு எதுக்கு கவலை? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட உங்கள் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அதை என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு சொல்லாத ஒரு விஷயம் கூட உன் லைஃப்ல இல்லைன்னா நீ ஆவியானவரோட கனெக்டடா இருக்கு. ஆண்டவரே எனக்கு இப்படி தோணுது, ஆண்டவரே நீ எதிர்மறை அவனை அஃபெக்ட் பண்ற எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபிச்சு பாரு. உன்னை பாதிக்கிற என் பிள்ளை என்ன பண்ணுதோன்னு எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என்னை பலப்படுத்து, என் விசுவாசத்துல நான் விழுந்துடாம என்னை காத்துக்குவோங்க. நான் எதை வேணாலும் விட்டு விலகலாம், விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. அதனால தான் சொன்னேன், படகு நகர்த்தி நகர்த்தி நகருமான்னு நீ பார்த்துட்டு இருந்தனா நீ தோத்து போயிருவ. படகு நகராது. மழை வெறு வெள்ளமா இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எழும்பும். நீ தேவ சமூகத்திலே கொண்டு போய் வைக்கிற அத்தனையும் மாறும். எப்ப மாறும்? எப்ப மாறும்? மழை வரும்போது, ஆவியானவர் இறங்கும் போது. ஆவியானவர் எப்ப இறங்குவாரு? திரும்பி சொல்லுங்க, உன் வாயை மூடும் போது. சிம்பிள். புரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப உன் வாயை எப்படி மூடுறது? உன் சிந்தையை காக்கும் போது. உன் சிந்தைக்குள்ளார எதிர்மறையாய் வருகிற, நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு தோன்ற, நேற்று வரைக்கும் அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த எந்தெந்த எதிர்மறையான விஷயங்களுக்காக நான் ஜெபிக்கலையோ, பயப்படுறேனோ, சந்தேகப்படுறேனோ, அத்தனையும் தோல்வியா முடியும். அத்தனையும் இன்னைக்கு போய் வேலையா சாப்பாடை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து என்னை மன்னிங்க, ஏன் நான் இதில் பயப்படுறேன், ஏன் இதில் நான் சந்தேகப்படுறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, வாக்கு தத்தத்தை அவன் சுதந்தரிக்கும்படி எப்படி இருந்தாரா? வாசிக்கலாமா அந்த வார்த்தையை? Hebrews 10:23, எபிரேயர் 10:23 வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். இல்லை, அந்த வசனம் இல்லை, ரோமர் 4:20. ரோமர் 4:20. அவ்விசுவாசமாய் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய், சொல்லுங்க, அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், சொல்லுங்க, அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவ்விசுவாசமாய், சொல்லுங்க, அவ்விசுவாசமாய் நீ நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க. நடக்கிறத பார்க்குறவங்களுக்கு எதுவுமே நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நடக்கிறத பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அவர் சொன்னதை பார்ப்பீங்கன்னா, அவர் சொன்னதை பார்ப்பீங்கன்னா நடக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும். ஐயோ, என் பிள்ளைங்க இந்து கோயிலுக்கு போகிறாங்களே அப்படின்னு நீ கவலையா அழுறதுல ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார், நீ முதலாவது விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வார்த்தையை பார்க்கறதுக்கு தேவன் உன்னை புஷ் பண்ணட்டும். எதுக்கு பயப்படுற?
உன் பிள்ளைகளை பத்தி ஏன் பயப்படுற? அநேகருக்குள்ளார விசுவாசமே இல்லை. ஆரோன் கொஞ்சம் அப்படி இப்படி திரிஞ்சிட்டோன்னே பாட்டிக்கு அப்படியே டென்ஷன். சொல்லுங்க, ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி. பிள்ளைங்களை பார்த்தெல்லாம் இடறவே கூடாது, பயப்படவே கூடாது. அவனை குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், விசுவாசிக்கணும். அவனை மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல என்று சொல்லி இந்த சபையில் வேற ஒரு பிள்ளை இல்லை. அதை தான் நான் நம்புகிறேன், அதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அதை மட்டும்தான் நான் பேசுவேன். அதனால தான் ஆழ்த்தி சொன்னா, நீ உனக்கு தெரியுமா எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போற, உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், வாயை மூடு. இப்படி நடக்குது தெரியுமா? உன் புருஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? எனக்கு தெரியும், வாயை மூடு. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் என்னவாய் மாற்றுவார் என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னவாய் அநேகருடைய குடும்பத்திலே குழப்பங்களுக்கு காரணம் உன்னுடைய அவிசுவாசம். நீ பார்க்கிறத பார்த்து பயந்துட்ட. நீ உன்னுடைய குடும்பத்தினுடைய செய்கைகளை பார்த்து பயந்துட்ட. இது எப்படியா முடியுமோ? இல்லை இல்லை, நான் சொல்லுகிறேன், நீ தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தனா ஆண்டவர் அதை புதிதான ஆவி உள்ளவர்களாகி வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி உனக்கு சொல்லுவார். அதை புதுசாக சொல்லுவார். அதுக்கும் பழசுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. உன் புருஷன் மொத்த காசையும் வாங்கி செலவு பண்ணி மொத்தமே கடனாக்கி வச்சுட்டான் அப்படின்னு உனக்கு நியூஸ் வரும்போது நீ ஆவியானவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்தால் ஆவியானவர் சொல்லுவார், அவர் ஒரு பெரிய அசட்டு. தேவ ராஜ்யத்திற்கு இந்த மனுஷன் ஒரு விலையேற பெற்ற மனுஷன். அவர் எனக்காக செய்ய போகிறது, எனக்காக இழக்க போகிறது தன்னை மாத்திரம் அல்ல, தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து என்னை சேவிப்பான ஆவியானவர் சொல்வார். அதுதான் அவரோட திட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மட்டமா இருக்கு. உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க ஆண்டவர் பெருசாக்கட்டும். ஒரே நிமிஷம் உனக்காக ஜெபியேன். விசுவாசம். ஒரு அப்பா வந்து சொன்ன, அப்பா இயேசுவே, என் புள்ள தீயிலையும் தண்ணீர்லையும் குதிக்கிறான், எனக்கு விசுவாசிக்க பலன் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. நான் சூழ்நிலைமை பார்த்து அசைந்து போயிருக்கிறேன். I don't have faith. Help me believe. எனக்கு நம்ப பலன் இல்லை. என் புருஷனை பார்த்து 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 என் பிள்ளைகளை பார்த்து 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 ஒரு அப்பா நினைக்கிறான், என் பிள்ளை செத்தா பரவாயில்லன்னு. நான் சொல்றேன், காரணம் உனக்குள்ள எழும்பி இருக்கிற அவிசுவாசம். ஒரு மனைவி துக்கத்தோடு இருக்கா, காரணம் நான் இவ்வளவும் சகித்தும் இந்த ஆளு இதுவரைக்கும் மாறல, இனிமே மாறவே மாட்டான் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிற. நான் சொல்லுகிறேன், அது உண்மை இல்லை, அது உன் அவிசுவாசம். உன் அவிசுவாசம் அகலும்படி தேவன் உனக்கு உதவி செய்வாராக. Go into the prayer fire. ஜபத்துக்கு போ, ஜெபிக்கப்போ. ஒவ்வொரு சிந்தைக்குள்ள வருகிற தவறான விஷயத்தையும் ஜெபிக்காம விடாதீங்க. ரெண்டாவது, ஜெபிக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசாதீங்க. என்கிட்ட வந்து நீங்க ஒரு உட்டான் சுடுறீங்க, என்னை கறக்கிறதுக்கு ஒரு பிளானோட வந்து நல்ல ஒரு கதை சொல்றீங்க, எனக்கு நல்லா புரியுது. ஆஹா, இப்போ நான் வீட்டுக்கு வரேன், என்னம்மா அதுவா அப்படின்னு ஆரம்பிச்சேனா ஆவியானவர் வேலை நின்று போகும். நான் முதல்ல என்ன செய்யணும், எனக்குள்ளாய் தெரிந்த இந்த விஷயத்தை கொண்டு போய் ஆவியானவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும். அதான் ஒரு டிபெண்டன்ஸ். எல்லாவற்றுக்கும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஜெபி. ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஜெபிச்சனா நீ அதை எப்படி சொல்லுவ? உன் வார்த்தை உப்பால் சாரமேறினதாய் கிருபை பொருந்தினதாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது.
இன்னைக்கு ராவா பேசுறோம். சமைக்காமே கொண்டு வந்து சிக்கனை சாப்பிட சொல்றோம். அது சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும். மீன் ரொம்ப டேஸ்டான மீன் அப்படிங்கிறதுனால முழு மீனை எடுத்து யாரும் குழம்புக்குள்ள அப்படியே போட மாட்டோம். அதற்குள்ள கொஞ்சம் கட் பண்ணி, அது வஞ்சிரமா இருந்தாலும் வயிறை கிளீன் பண்ணணும். புரியுதா? நிறைய காரியத்தை ராவா பேசுறதுனால தேவ ஆவியானவர் அஃபன் பண்றோம். நம்ம சொல்றோம் உம்மாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, நின்று போயிடும் அந்த காரியம். ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி அதை ஆவியானவர்கிட்ட கொண்டு போயிட்ட பிறகு பேசினா வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? என்னால முடியாது, ஆனால் அவரால் முடியும். எதையுமே நடந்ததை அப்படி பேசாதீங்க. ஒரு விஷயத்தை யாருக்கோ கன்வே பண்ணணும்னாலும் ஜெபிக்காம அதை பேசாதீங்க. தேவ சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் சொல்லிருங்க. முதல்ல தேவன்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்லுங்க, கடவுள்கிட்ட சொல்லாம யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டேன். ராகாபா, நான் சொல்லுங்க அந்நிய பாஷையில். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ். ஆவியானவர் உனக்காக பலமாக வேலை செய்ய, உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் நீ நினைக்காத அற்புதங்களை செய்கிறதற்கு நீ தான் தடை. உன் வாய் தான் தடை, உன் வார்த்தை தான் தடை, நீ பேசுகிற குறை தான் தடை, உன் வாயிலிருந்து வருகிற அவிசுவாச வார்த்தை தான் தடை. ரகாபாலா ரிகாபாலா ரிபாலாபா ரிகாபாலா ரகாபாலாபா ரபாலா சத்தா ரபாலா பாலா. இந்த நபரை பத்தி எனக்கு இப்படி தோணுது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வார்த்தை ஆவியானவர் மெருகேற்றி வரும்போது, அதனால தான் அந்த வார்த்தையை திரும்பி வாசிக்கலாம். வாசிப்போம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள. வெறும் வாக்கு பண்ணினவர் என்னது? மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஒன்றும் நடக்கா, நீ சோர்ந்து தான் போவ. ஏன்? மேலே ஒரு லைனை போட்டு தான் கீழே போட்டிருக்கார். வாக்கு பண்ணினவர் உன்னை. மேலே என்ன லைன் போட்டிருக்கு? விசுவாஸ், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் இருக்க கடவோம். நீ தப்பா பேசிட்டு ஆண்டவர் செய்வானா? செய்ய மாட்டார். நீ நடந்ததை ராவா பேசிட்டு ஆண்டவர் செய்வானா? செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்பொழுது செய்வார்? உன் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் இருக்கிறதை கண்டால். இப்ப பரவாயில்லையா சார் உங்க வீட்டுக்காரு? கண்டிப்பா ஆண்டவர் செய்வார் சார். ஆண்டவரால என்ன செய்ய முடியாது? உன் நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல். ஆபிரகாமை குறித்து தான் அந்த வார்த்தை சொல்லு. அவன் என்ன விசுவாசம்? 100 வயசு ஆயிடுச்சு. 75 வயசுல சொன்னது ஆண்டவர் 80 ஆச்சு, 85 ஆச்சு, 90 ஆச்சு, 95 ஆச்சு. விசுவாசம் அசைஞ்சிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒன்று பேசுவாரு, அடுத்த நாள் ஒன்று பேசுவாரு, அடுத்த நாள் இன்னொன்று பேசுவாரு. ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்னுவாரு. அடுத்த நாள் ஆண்டவரே என் வேலைக்காரனே எனக்கு பிள்ளையா இருக்கட்டும் பாரு. அடுத்த நாள் ஆண்டவரே இஸ்மவேலே எனக்கு போதும் பாரு. அசைஞ்சுக்கிட்டே ஒரு கட்டம் வந்த போது ஆண்டவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஆபிரகாமுக்குள்ளாய் விசுவாசம் அசையாமல் நிற்கிறத. ஆபிரகாமே என்ன நினைக்கிற? எனக்கு பிள்ளை தருவீர் என்று நினைக்கிறேன். ஆபிரகாமே உன் மனைவி பலவீனமா 90 வயசாயிட்டா, இப்ப என்ன நினைக்கிற? நீர் எனக்கு பிள்ளை தருவீர் என்று நினைக்கிறேன். 3 பேர் வந்தாங்க, ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு சொன்னாங்க, அடுத்த வருஷம் இந்நேரம் உன் வீட்டுக்கு வரும்போது உன் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்கும். நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நன்றியப்பா. உன் விசுவாசம் அசையாமல் நிற்கிறதை தேவன் இன்று தொடங்கி பார்க்கட்டும். மாற்றி மாற்றி பேசுறது. இவங்கள்ட்ட ஒன்று சொல்கிறது, அவங்கள்ட்ட எங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டுக்காரர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? 1
2 3 முடிஞ்சு போன, அவ்வளோதான். எழவே மாட்ட. ஆவியானவரால என்ன செய்ய முடியும்? 1 2 3 நடக்க, தீமை நடக்க 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 விசுவாசத்தை பேசிக்கொண்டே. நிறைய சகோதரிகள் சொன்ன, நானும் மனுஷி தானே. ஆமா, நீ மனுஷி தான். நீ மண்ணான மனுஷி, மண்ணா போற. நீ மனுஷி இல்லை, உனக்குள்ளாய் புதிதான ஆவியுள்ளவர்களாகி, சொல்லுங்க, புதிதான புதிதான ஆவியுள்ளவர்களாகி, புதிதான. என் பிள்ளைங்க ரூம்ல கதவை சாத்தின பிறகு நான் போவேன், அந்த நிலக்காலில் என்ன தெரியுமா எழுதுவேன்? இவன் நீதிமான், இவன் பரிசுத்தவான், இவன் இடரல்களை ஜெயித்த சுத்தவான், இவன் பராக்கிரமசாலியை போல் எழும்புவான். கதவுக்கு பின்னாடி என்ன நடக்கும் எனக்கு தெரியுமா? தெரியாது. என் விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பேன். I'll confess my faith day after day. நாளுக்கு நாள் என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து இல்லை. ஆளு வந்தா ஒரு ஜபம், வரலன்னா ஒரு ஜபம் இல்லை. நீங்க அப்பா சொல்லுவாங்க, அவ சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியல, ஆனால் 50,000 பேருக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி பேசுவா. நான் சொல்லுகிறேன், நான் 50,000 பேருக்கு முன்பாக தான் நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எனக்கு வாக்கு பண்ணினதை செய்ய உண்மையுள்ளவர். நான் எங்கே போனாங்க? யாருமே வரல, நீங்கள் ஊழியம் செய்யலாம். இப்படியே தானே சோர்ந்து போய் அப்படியே இருந்தேன்னா இப்படியே தான் இருப்பேன். சோர்வே கிடையாது. அவர் சொன்னதை பார்க்கிறேன். இந்த தெருவெல்லாம் ஜனங்கள் வருகிறதை பார்க்கிறேன். இந்த இடமெல்லாம் நிரம்பி, ஒவ்வொரு நாளும் கனவும் எனக்கு எந்த தசை திரும்பினாலும் மக்கள் தான். இந்த தேவ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நான் பார்க்காதவங்க, மொடவங்க, வயதானவங்க, விதவைங்க, தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க, எத்தனையோ பெயர் இங்கே கூட்டம் கூட்டமாய் சாறை சாறையாய் வருகிறதை பார்க்கிறேன். நான் என் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறேன். ஆண்டவர் அதை செய்வார். அதுக்கு ப்ரூஃப் என்ன? சொல்லுங்க, ப்ரூஃப் என்ன? ப்ரூஃபே தேவையில்லைங்க. ஆண்டவர் சொன்னது, அவர் சொன்னதை செய்ய. சொல்லுங்க, அவர் சொன்னதை. என் பிள்ளை மாறுவாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? ப்ரூஃப் தேவையில்லை. ஒரே ஒரு ப்ரூஃப், நான் அதை கடைசி வரைக்கும் நம்புறது தான் அதுக்கு ப்ரூஃப். மாற்றி மாற்றி காலமா பிள்ளைய பார்த்து ஒன்று, மத்தியானம் பிள்ளைய பார்த்து ஒன்று சொல்லுகிற மண்ணு இல்லைனா தேவ ஆவியை உடைய புதிய மனிதன். சொல்லுங்க, தேவ ஆவியை உடைய. உனக்குள்ள தேவ ஆவி இருக்கா? நீ என்ன ஜெபிக்கிறியோ ஜெபிச்சுட்டே எல்லாத்துக்கும் ஜெபி. ஜெபிக்காத ஒரு விஷயத்த பேசாதீங்க. 3வது விஷயம் சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தியாகி கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கவனி, 3வது, மைண்ட், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். விசுவாசத்தை தேவன் கண்டுபிடிக்கிற 3 பகுதி. 1, நீ மண்டையில என்ன யோசிக்கிறேன்னு அவர் கண்டுபிடிப்பார். தப்பான விஷயத்தை, நான் ஒரு ஃபேக்டரி, நீங்க எதை என் தலையில போட்டாலும் நான் என்னவா யோசிக்கணும்னு ஆவியானவர் சொல்றாரா அப்படித்தான் யோசிப்பேன். ஒரு சகோதரியை பார்த்தேன், என்னை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. நான் மனசுக்குள்ள எனக்கு பார்த்தோன்னே அஃபண்ட் ஆயிடுச்சு, காயமாயிருச்சு. ஏதோ ஒரு பழைய கவலையை, ஏதோ ஒரு கஷ்டத்தை நினச்சிட்டு பேசவே இல்லை. நான் போய் வலிய பேசுகிறேன். அவ்வளோதான் பதில். ஆவியானவரோட நான் ஜாயின் ஆயிட்டேன். நான் உங்களை எப்போ பார்த்தாலும் பிளஸ் பண்ணுவேன். நான் பிளஸ் பண்ணாமல் அதை தாண்டி போனதே கிடையாது என் லைஃப்பில்.
அன்று அதை நான் இவ்வளோ நாளாக இவங்களுக்கு ஜோம் பண்ணேன், இவங்களை பார்த்தோன்னே நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறாங்களே இன்னும் எனக்குள்ளே ஒரு அப்பா இனி உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு மாம்சம் சொன்னது. ஆவியானவர் உள்ளே இருந்து நோ ரஹபானானா ஐ பிளஸ் ஹர் மோர், ஷீ இஸ் மைன், அவர்கள் என்னுடையவர்கள் ஓ என்று சொல்லி நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பேசிட்டே இருக்கேன். அவருடைய அன்பை குறித்து நான் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய அன்புக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த இன்சிடென்ட் முடிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அடுத்த முறை பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் ஆஹா அப்படின்லேருந்து ஆஹா வந்துச்சு. திரும்பியும் ஸ்தோத்திரம் நன்றி அவருடைய அன்பை மாத்திரம்தான் நான் பார்ப்பேன். மூணாவது முறை பார்த்தேன், பிரைஸ் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்க, உள்ளே மாற்றம். வாட் யூ திங்க், நீ என்ன பண்றன்றத நான் யோசிக்கிறதுக்கு நான் மண்ணு இல்லை, நான் ஆவியை பெற்ற புதிதான மனிதன். 2, நான் என்ன பேசுறேன், ஐ ஹாவ் எடிட்டட் வேர்ஸ், ஐ டோன்ட் ஸ்பீக் ரா. பார்க்கிறதை பேசுகிற வரைக்கும் நான் இதுவரைக்கும் சாகாத தேவ ஆவியானவர் கிரியை செய்ய முடியாத ஒரு நபராக தான் இருப்பேன். நீ ஆவியை பெற்று பிரயோஜனம் இல்லை, பார்க்கிறத பேசாத. ஆவியானவர்கிட்ட உன்னை கொண்டு போகாத ஒரு வார்த்தையை வெளியே பேசாத. மேக்சிமம் ஆவியானவர் சொல்லுவார், அதை சொல்லாதன்னு. சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைமை இருந்தால் அதை ஜெபிக்காமல் சொல்லாதே. 3வது, நம்முடைய செயல்பாடுகள். நிறைய நேரம் நம்ம எல்லாருமே நம்மளை மீறி செயல்படுறோம். வேதம் சொல்கிற நற்கிரியைகளுக்காக நம்ம என்ன செய்தாராம், அவர் எபேசியரில் 1:19-20 தெரியல, நற்கிரியைகள் செய்வதற்கு தேவன் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டான்னு இருக்கு. குட் டீட்ஸ், இயேசுவை போல செயல்படுவதற்கு. இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் பார்ப்பீங்கன்னா நிறைய நேரம் அது தன்னிச்சையா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரில அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற வாலிபர்கள், உன்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் பாவம் நிறைந்ததா இருக்கிறது. நீ அதை விரும்பலானாலும் செய்ற, தினம் தினம் அந்த எண்ணங்கள் உனக்குள்ளாய் வரும்போது அதை ஜெயிக்க முடியல. இச்சைகளை பார்க்கிற, இச்சைகளை யோசிக்கிற, கெட்ட வார்த்தை பேசுற, கீழ்ப்படியாம எதிர்த்து பேசுற, நீ எல்லாம் செய்யணும்னு நினைக்கல. ஒரு உதவிக்காக ஒருத்தர் வரும்போது அதை மறுக்கிறீங்க, ரொம்ப சுயநலமா இருக்கீங்க. பல விதமான தீய செயல்கள், அது சைமல்டேனியஸா நம்மளை தாண்டி நமக்குள்ளாய் பல விதமா. நிறைய பேர் ஒருவேளை ஏதாவது அடிக்ஷன்ஸ்ல, இது எல்லாமே அடிக்ஷன்ஸ் தான். என்ன, கோவப்படுறது ஒரு அடிக்ஷன் தான். கோவப்படாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க தானே, முடியுதா? முடியல. ஏன் முடியல? குடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, முடியுதா? முடியல. சில கஞ்சா கிஞ்சா போதை பொருளை போடுறீங்க, முடியல. ஏன் முடியல? எங்கேயோ மூளையில் ஒரு தப்பான விஷயம். சினிமா பார்க்காம இருக்குன்னு நினைக்கிறீங்க, சீரியல் பார்க்கறது தப்புன்னு தெரியும், பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. ஏன்? ஒரு தவறை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் மூளையில் பிசாசு ஒரு முடிச்ச போட்டிருக்கிறான். அது ஒரு கட்டு, அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியல. அந்த பாவத்தை ஜெயிக்க உங்களுக்கு பலன் இல்லை. அந்த பையனை பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த லவ்வை முறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் முடியலை. ரைட்டா? இதெல்லாம் இந்த விதமான பாவ செயல்கள், பாவத்தின் மேலே, தவறின் மேலே உள்ள ஈர்ப்புகள், இதெல்லாமே ஒரு விதமான ஒரு அடிமைத்தனம். நிறைய பாஸ்டர்ஸ் சினிமா பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா? நிறைய பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க? சினிமா பார்க்குறாங்க. ஏன்? எங்கேயோ மூளையில் அது தப்புன்னு தெரியும், ஆனால் அந்த தப்பு மேலே என்ன இருக்குது? ஒரு ஆசை இருக்குது, அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, அது என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இருக்கு, சுகன்யாவுக்கு. சும்மா வாயில்
விரலை வச்சா முடிஞ்சிச்சு, வேற ஒரு வேர்ல்டுக்கே போயிடுவேன். எனக்கு பிடிக்காது நெயில் பைட் பண்ண, நகம் கடிக்க. ஆனால் என்னால் முடியாது. ஐ எம் அடிக்டட். எனக்கு தெரியும் இந்த நெயில் பைட்டிங்க்கும் என் ஊழியத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நான் நகம் கடிக்க நான் சொல்லுவேன் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட, நான் அந்த குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறவனை, இந்த போதை வஸ்துல அடிமைப்பட்டவனெல்லாம் பார்த்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு தெரியும் நானே கட்டப்பட்டிருக்கிறேன், அது அவனை மீறி ஒரு செயல்பாடு. இப்படிப்பட்ட பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறது எங்கேயோ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால உனக்குள்ள வந்த ஒரு அடிமைத்தனம். இதை எப்படி ஜெயிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்திற்கான விடுதலை எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? இதே ஆவியானவருக்குள்ளதான். நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒரு மனிதன் இந்த விதமான அடிமைத்தனம், நீங்க மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், பொருள் வாங்க அடிமைப்பட்டிருக்கலாம். விடியும் போதே போனை எடுத்து 4 பொருளை தேடினாதான் என்ன மூச்சே திரும்ப உடம்புக்குள்ள வருது. நிறைய பெண் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு அடிமைத்தனம். துணியை வாங்குறியோ இல்லையோ, என்ன பண்ணும், பொருளை வாங்குறியோ, அது ஒரு அடிமைத்தன ஆவி. நல்லா சொல்கிறேன், இதை நீங்கள் வெறுமனை அடிக்ஷன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கரெக்டாக அதுக்கு ஒரு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்கிறேன். தட் இஸ் அ ஸ்பிரிட். உன் பிள்ளை அடிமைப்பட்டிருக்கா, மாறுடா மாறுடா, உன் புருஷன் மாறியா மாறவே மாறா, அது ஒரு ஆவி. அந்த ஆவியை தேவனுடைய ஆவியை பெற்றால் ஒளிய விரட்ட முடியாது. நான் இதை ரொம்ப நாளாக புரிஞ்சுக்கல. அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், உட்கார்ந்து நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த நெயில் பைட்டிங்க்கு டாக்டர்கிட்ட வரைக்கும் போயிட்டேன். ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பேசணும், டாக்டர் நகம் கடிக்கிறேன், ஏதாவது மருந்து கொடுங்க. அவர் அப்படியே பார்த்தார், கொடுக்குறேம்மா, கொடுத்தார். அடுத்த முறை போனேன், என்னம்மா நகம் கடிக்கிறிய, மருந்து கொடுத்தேனே, என்னம்மா பண்ணுறேன், இருந்ததை விட 3 மடங்கு ஜாஸ்தி கிடையாது. அடுத்த முறை போனேன், நகம் கடிக்கிறியம்மா, மாத்திரை வேலை செய்ய. இது வரைக்கும் நான் இவ்வளோ நகம் கடித்ததே இல்லை டாக்டர். இருக்க ஜாஸ்தி ஆச்சு. எல்லாருக்கும் அந்த மருந்து வேலை செய்யுது, எனக்கு மட்டும் எதிராக வேலை செய்ய. அப்போ ஆவியானவர் சொன்னார், நீ ஜெபிக்காத விஷயமே இருக்கக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு அந்தகாரம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. எல்லா அடிமைத்தனத்திற்கு பின்பாக ஒரு ஆவி இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் இனிமே இதை செய்யவே மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னா 3 நாள்ல திரும்பி செய்யலைன்னா எனக்கு கேளு, செய்வோம். ஆவியானவர் மாத்திரம் தான் விடுதலை செய்ய முடியும். அப்போ உன் பிள்ளை அடிமைப்பட்டிருக்காலும் என்ன செய்யணும், அந்த அடிமைத்தன ஆவியை எதிர்த்து நீ ஜெபிக்கணும். நான் நல்லா சொல்றேன், வாலிபர்களே உங்களை நான் இந்த சபையில இருந்து சொல்லுவேன் எப்பவுமே, வாலிபர்களை பார்த்து நீ எதுல அடிமைப்பட்டிருக்கியோ அதிலிருந்து மற்றவங்களை விடுதலை ஆக்குற ஒரு ஊழியக்காரனா தேவன் உன்னை எழுப்புவார்னு. அது எப்படி தெரியுமா நடக்கும்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு 2 வழி. ஒன்று, இப்போ நான் நெயில் பைட்டிங்ல இருந்து ஜோம் பண்ணி விடுதலை ஆயிட்டேன். அதுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பிசாசு நீதான் என்னை கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை ரஹாபானா. இந்த எல்லா அடிமைத்தன ஆவிகளையும் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு, இது எல்லா அடிக்ஷனும் எல்லா ஆவியும் ஒன்று தான். பிசாசுக்கு நீங்கள் தனித்தனியாக பெருசாக கலர்லாம் போட வேணாம், கஞ்சா தனி, அது தனி, ப்ரௌன் சுகர் ஒன்றும் இல்லை, எல்லா கூமுட்டா ஒரே கூமுட்டா தான். அவனை ரொம்பலாம் ஹைலைட் பண்ண வேண்டியதில்லை. இந்த அடிமைத்தன ஆவிகளின் மேலே எனக்கு அத்தாரிட்டி வந்தோடனே, இப்போ நீ வர உனக்குள்ள குடியின் ஆவி இருக்கு, நான் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் அப்பாவெல்லாம் அப்படிதான், பயங்கர குடி எங்கள் அப்பா ஒரு காலத்தில். அப்போ ஒரு பாஸ்டர் வந்தாரா, அவர் ஜோம் பண்ணி அவர் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அன்னைக்கே விடுதலை ஆயிட்டேன். எப்படி? அந்த பேய் ஓடி போயிருச்சு. இப்போ நான் இதில் ஜெயித்த பிறகு நீ குடியோட வர, உனக்கு ஜோம் பண்ணேன்னா உனக்குள்ள இருக்க பேய் ஓடி போச்சுன்னா அன்னையோட நீ குடியை விட்டுருவ, அன்னையோட கஞ்சா விட்டுருவ. அப்போ நீ குடியிலிருந்து, உன் அடிமைத்தனத்திலிருந்து, உன் பொய்யிலிருந்து, உன் பெருமையிலிருந்து, உன் கோபத்திலிருந்து விடுதலை ஆகிறதற்கு போராடும் போது, ஒன்று, அதை ஏற்கனவே ஜெயிச்ச யாராவது உனக்கா ஜோமனா உனக்கு விடுதலை வரும். இல்லைனா நான் இந்த சபையின் வாலிபர்களை பார்த்து சொல்றேன், நீ அடிமைப்பட்டிருக்கிறியா? ஆண்டவர்
இந்த தேசத்தின் அடிமைகளை எல்லாம் உன் கையை கொண்டு விடுதலையாக்க விரும்புகிறா. நீ செய்ய வேண்டியது குடி குடி குடி. நீ அடிமைப்பட்டனால ஆண்டவரை விட்டு ஓடி போகாத. நான் இப்படி பாவத்தில் இருக்கேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவரை தேடுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு என்று சொல்லி நீ ஓடி மறைந்து கொள்ளாத. நீ செய்ய வேண்டியது அக்கினியாய் மாறு. நீ கூடி ஜெபிக்க போ. நீ கூடி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? உன்னோட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மாத்திரம் இல்ல, அந்த அடிமைத்தன ஆவியிலிருந்து, ஆவிக்கு மேல உனக்கு ஒரு அதிகாரம் வரும். நீ யாரையாவது பார்த்து இயேசுவின் நாமத்தில் இந்த பகுதியில் வேலை செய்கிற கஞ்சா ஆவி, இயேசுவின் நாமத்தில் இந்த ஊருக்குள்ள நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது அங்கே இருக்காது. கரெக்டா? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அப்படி மாற்றுவதற்கு ஒரு பெருமழை வேண்டும், ஒரு ஜெப மழை இறங்கணும். நீ என்னென்ன எந்தெந்த அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிற பாவ இச்சைகளுக்கு, சினிமாக்கு, இச்சையான பாடல்களுக்கு, இச்சையான படங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருப்பனா, நீ செய்ய வேண்டியது ஆண்டவர் விட்டு தூரம் ஓடுறதில்ல, அந்த பேயை எதிர்த்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்க உனக்கு. சகோதரிகள், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படி ஒரு ஆவி இறங்கட்டும்னு ஜெபிக்க ஆரம்பி. என் பிள்ளை ஆண்டவரும், என் பிள்ளை வெறுமனை குடியிலிருந்து விடுதலை பெறது மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகள், நான் அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்கள் அக்காட்ட சொல்லுவேன், என் சபையில் மாறி வேற எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க எழும்பவே முடியாது. என் சபையின் வாலிபர்களை போன்ற ஊழியர்கள் இந்த தேசத்திலே எங்கேயும் இருக்க முடியாது. தம்பிமாரே, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஆண்டு உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க விரும்புகிறேன். நீ எதில் இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்கிறியோ அந்த பேயை எதிர்த்து ஜெபிக்க உன்னை ஒப்புக்கொடு. கண்களை மூடுவோம்.